வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. ஸோ எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்து நம்மளோட என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரீசன் தான் ஃப்ளக்சுவேஷன்ஸோட மொமெண்டம் இருக்கும், ஓப்பனிங் மொமெண்டம் இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் கேப் டவுனில் ஓப்பன் இருந்தது. தென் இவ்வளோ கேப் டவுனில் தான் ஓப்பனிங் இருந்தது. தென் வந்துட்டு அப்வர்டில் நமக்கு மூவ் வந்து கிரியேட் ஆச்சு இல்லையா. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நமக்கு வேணும். ஸோ பிரேக் அவுட் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நமக்கு நீட்டாக ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேலையில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே என்னன்னா நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவீங்க, ஃபுட் ப்ரைஸில் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணிங்க அப்படின்னா 2373 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டாக உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 23317 வரைக்கும் ஒரு 56 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே மார்க்கெட் நெக்ஸ்ட் என்னாச்சு, ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே அழகாக நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு நீட்டாக கிடச்சிது. ஸோ இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேலையில் உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் நீட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 23431 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இதோட லோவில் தான் நம்ம ஸ்டாப்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது உங்களுக்கு பாருங்கள் அப் ட்ரெண்ட்ஸில் தான் இந்த மொமெண்டம். ஸோ 23661 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். 230 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு இந்த செகண்ட் ட்ரேடில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 230 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட டெய்லி செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு நாளைக்கு டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துலாம். ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம், மண்டே ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 2 ட்ரேட்ஸ் இல்லையா. ஸோ நீட்டான இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், டவுன் கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கே ஒரு அப் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். சிமிலர்லி இங்கே அப் கன்ஃபர்மேஷன் இருந்தது, இங்கேயும் சப்போஸ் இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி உங்களோட டார்கெட் நீங்கள் இங்கே செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். இல்லை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமமாக நீங்கள் கொண்டு போயிருந்தாலும் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட டேவை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்த்தோன்னா நிஃப்டி 50 மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 286 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட இன்றைக்கான டே மண்டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு 286 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒன்லி ஃபார் நிஃப்டி 50 அதில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதில் என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ என்ட்ரி எக்ஸிட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆப்ஷன் ட்ரேடிங்ஸில் வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங், மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் நம்ம செட்டப்ஸ் எவ்ரிடே செட்டப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரி டே மூமெண்ட்டமும் போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி அனாலிசிஸும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துலாம். நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம். சிச்சுவேஷன் பேசிஸில் மூவ் அப் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்லேயும் இருக்கலாம். பட் நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ வாங்க இப்போது டார்கெட்ஸ் பார்த்துலாம். 23710, 23755, 23824,
239, 28, 23990, 240, 49. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் மேலே ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேலே டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 235, 48, then 235, 01, 234, 03, 23310, then 231, 55, 230, 41, 229, 53. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஓகே, போத் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த டார்கெட்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மொமெண்டம் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ், தென் நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ சேம் தான், இங்கேயுமே வந்துட்டு மார்க்கெட் மூவ் வந்துட்டு ஒரு கேப் டவுனில் தான் மொமெண்டம் கிரியேட் ஆச்சு இல்லையா? ஸோ கேப் டவுனில் தான் ஓப்பனிங் இருந்தது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே நம்ம பை பண்ணுறது இல்லை இல்லையா? ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் வாலடைலாக மொமெண்டம் இருந்தாலும் ஒரே ஸ்டேபிளாகவே இருந்தது. பட் நம்ம லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல், இங்கே வந்துட்டு அப் கன்ஃபர்மேஷன், இங்கே ரிவர்சல் ஆகிட்டு இங்கே தான் நமக்கு வந்துட்டு அப் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வரையிலும் உங்கள் பையிங் ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 52966 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே என்ன ஆயிடுச்சு, நமக்கு சடனாக பை பண்ணுமே வந்துட்டு நமக்கு என்ன ஆச்சுன்னா சடனாக ரிவர்சல் மூவ் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்னாச்சுன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. 52858 வரைக்குமே வந்துட்டு இங்கே நீங்கள் நமக்கு நீட்டாக ஸ்டாப் லாஸ் தான். ஆக்சுவலி ஒரு 108 பாயிண்ட் வரைக்கும் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்மளோட எவ்ரிடே மூவ் எடுத்துகிட்டு போக முடியும் ஷியோராக. ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் அப் கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. ஸோ 52966 ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே எதாவது கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே எந்த மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? மூவ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. ஸோ இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். 53585 வரைக்கும் ஒரு 619 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் செகண்ட் ட்ரேட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, அப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சாச்சு, பை பண்ணியாச்சு. பை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மினிமமாக நீங்கள் எங்கே நீங்கள் டார்கெட், சப்போஸ் இதுவே நீங்கள் ஒரு டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிருக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கும்போது மேக்ஸிமமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹைக் வேல்யூ வந்துட்டு 53585 வரைக்குமே வந்துட்டு ஒரு 619 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேடும் பார்த்துடலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் உடனே என்னாச்சுன்னு பாருங்கள், இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லையா? உடனே இங்கே என்னாச்சுன்னா ரிவர்சல் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 53434 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல இல்லையா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டவுன் ட்ரெண்டில் மூவ் இல்லை. சடனாக இங்கேயும் ரிவர்சல் மூவ் தான் இருந்தது. ரிவர்ஸ் ஆகிட்டு இதுவும் நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் பண்ணுச்சு. ஒரு 151 பாயிண்ட் வரைக்கும் இங்கேயும் வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஓகே, ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி டே பார்த்தோம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணதில் ஒரு சிங்கிள் ட்ரேட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இருந்தது இல்லை நம்மளோட செகண்ட் ட்ரேட். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ட்ரேட் என்னாச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஒரு 259 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து மேக்ஸிமம் இல்லையா? 619 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நீங்கள் ஒரு 360 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கான டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ப்ராப்பரான மொமெண்டம் இருந்தது இல்லையா? ஸோ எவ்ரி டே மூவ் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். 53794, 53905, 542,
94 545 20 548 03 55092 55184. இது நம்மளோட அப் ட்ரெண்ட்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான், செட்டப்ஸ் இதுதான். ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போ டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 533 04 then 528 64 then 52 553 521 36 51 962 51 596 then 50 988. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங் நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்கள் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷூராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ஓவரால் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 646 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்துட்டு போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 646 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமமாக கொண்டு போயிருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.